சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றதுல அவ்வளோ சந்தோஷமா வந்து இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில தனியா நின்று ஷோ ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு வேற, நம்ம சன் டிவியோட பர்த்டே வேற, இன்னைக்கு வேற எக்கச்சக்கமான லவ் பேர்ட்ஸ்லாம் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். லவ் இருக்கிற இடத்துல நம்ம இல்லைனா எப்படி, அதுவும் சோலோவா வந்திருக்கோம் அப்படின்னும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கு. என்னதான் எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருந்தாலும் லைட்டா எங்கேயோ ஓரமா என் மனசுக்குள்ள என் பொண்டாட்டியை நான் மிஸ் பண்றேன். அப்படிலாம் நீ ஒண்ணு மிஸ் பண்ண வேணாம் தம்பி. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஏய், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி நான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ பேச்சுக்கு சொன்னியோ மூச்சுக்கு சொன்னியோ, நீ சொன்ன நான் வந்துட்டேன். என்ன, இந்திய தொலைக்காட்சிகளில் முதலாக ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஷோ பண்ண போறோம். அது சரி, வெயிட் பண்ணு. இந்த ஷோக்கு வந்த இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா மக்களே? இவன் எத்தனை பொண்ணுங்க கூட எத்தனை வாட்டி இந்த ஷோல ஆடி இருக்கான். இன்னைக்கு நான் தான் உன்னோட கோ ஆங்கர். ஸோ இன்னைக்கு நீ ஏன் கூட ஆடலடா எப்படி? டிஜே அந்த சாங் கொஞ்சம் போடுப்பா. என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுற வரும் விக்கிறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் சன் டிவியின் 33ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த ஷோல எக்கச்சக்கமான லவ் இருக்க போது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி தலைவன் தலைவி. ஒரு தலைவனும் தலைவியும் எப்படி இருக்கணும்? சூப்பர். அப்படி கேளு. ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் மாதிரி, ஒரு கடலும் ஒரு கரையும் மாதிரி, ஒரு வில்லும் ஒரு அம்பு மாதிரி, ஒரு இசையும் இளையராஜா சார் மியூசிக் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா இங்க வா, நீயும் நானும் இருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கணும் ஒரு தலைவன் தலைவினா. அப்பப்பா, அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் லவ் இப்படி தான் இருக்கணும், தலைவன் தலைவினா இப்படி தான் இருக்கணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரியான கப்புள்ஸ் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வாவ், எனக்கு இப்பயெல்லாம் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கே. அஸ்வத் கூப்பிடுறா. கூப்பிடலாமா? ப்ளீஸ். லெட்ஸ் வெல்கம் ஆரியன் அண்ட் ஸ்ருதிகா. கொஞ்சுனா மிஞ்சுற மிஞ்சுனா கொஞ்சுற ஏண்டி இந்த நாடகம். கெஞ்சின அஞ்சுற அஞ்சுன கெஞ்சுற நாளும் உங்க ஞாபகம். சொல்லாம கொள்ளாம மூடி வச்சு என்ன அங்கேயும் இங்கேயும் அலைய விட்ட. அல்லாம கில்லாம நோக வச்சு என்ன முன்னாலும் பின்னாலும் உணங்க விட்ட. ஒத்துக்கிட்டா மாமந்தான் கட்டிக்க வர உன் மேல ஒரு கண்ணு நீதாய முறை பொண்ணு. உன்னோட இவ ஒண்ணு உன்னை மறந்தா வெறும் மண்ணு. இருக்கிற உன்னால அறுக்கிறேன் தன்னால இறங்குற நுறுங்குற நீதான் என் மாப்பிள்ளை. அப்பா, ஆரியன் ஸ்ருதிகா, உங்களுக்கு அப்படியே ஒரு திருஷ்டி சுட்டி போடணும். ஓ மேல ஒரு கண்ணுன்னு பாடினீங்க.
உங்க பாட்டை கேட்டு இந்த ஊருக்கு எல்லாரும் மேலயும் உங்க மேலதான் கண்ணு. அதுக்கு தான் இந்த திஷ்டி நான் சுத்தி போட்டேன். And உங்க 2 பேருக்கும் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். அஸ்ரத் அண்ட் கண்மணி, ஆல் தி வெரி பெஸ்ட். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தலைவன் தலைவியில முதல் ஜோடி வந்துட்டாங்க. அடுத்து யாரு? எங்க அண்ணன் அன்ப அள்ளி தருதுலவன். என்ன திடீர்னு நீயே பாடுற, நீயே ஆடுற, யாரு? ஏன்னா இங்க வர போறது என் அண்ணனும் அண்ணியும்டா. ஓஹோ, ஆமா. லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் அண்ட் காயத்ரி. ஏ மஞ்ச பலூன் நீ சூப்பர் சலூன், ஏ வாடி கூலிங் வாட்டர் மெலன், எம் பியூட்டி பஃபூன், ஏ பாடி கோலோன், ஏ ஒன்னால என் லைஃப் சுக்குன்னு. நைட்டானா கனவுல பாரதிய, ரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி. மினுக்கு இதாங்க நெஞ்ச குலுக்கி சிறுக்கி, படிய முட்டை கலக்கி அழகி, போவாத ரொம்ப விலகி சிலுங்கி, போராலே என்ன முழுங்கி. அட கார்த்திகண்ணா, எப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ் கார்த்திகண்ணா. கலாச்சிட்டான். ஒரு கென் பாடலுக்கு கருணா சார் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு நின்றாரு பாருங்க. கார்த்திகண்ணா ஒரு கைதட்டல கொடுங்க அவருக்கு. சூப்பர், 2 பேரும் ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்க 2 பேருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சன் டிவிக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே. என்ன குட்டி, 2 பேர் வந்துட்டாங்க. ஆமா. இன்னைக்கு ஷோல பாத்துட்டு இருக்க மக்கள் எல்லாருடைய ஆசையும் நிறைவேறும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு ஜோடியில ஒருத்தர் இல்ல 2 பேருமே சூப்பரா வந்து பாடுவாங்க. அவங்க ஆசையா பாடினாங்கன்னா நம்ம ஆசையா ஆட ஆரம்பிச்சிருவோம். சோ லெட்ஸ் வெல்கம் செந்தில் அண்ட் ராஜலட்சுமி. ஒத்த நொடி ஒன்ன கண்டு நெஞ்சில் சுர காத்து, சுத்தி சுத்தி வீசுதடி கண்ணை காட்டி தேத்து. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. உச்சந்தல சுத்தரையா உன்னை வந்து பார்த்து, உத்து பார்த்து குளிக்க வச்ச நேத்து. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. கொய்யாப்பழம் நீதான் கொத்தி திங்க பார்த்தேன், குண்டு மங்க வேணான்னு உன்னை தாண்டி கேட்டேன். டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. கட்டி மேளம் கொட்டிட நான் காத்திருக்கேன் மாமா, மஞ்சத்தாலி கொண்டு வந்து கட்டிடுங்க ஆமா. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. டங்கா 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 டானே
ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். சன் டிவிக்கும் சன் குடும்பத்திற்கும் எங்க சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களும் நன்றியும். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து பயங்கரமா பாடுவீங்க, ஆடுவீங்க, எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் சைடை இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே, கஷ்டம் ரெடி? நான் ரெடியா இருக்கேப்பா. So let's welcome Pandi Kamal and Agalya. பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா
அண்ட் உங்க 2 பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம மக்களுக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நிச்சயமா நிச்சயமா. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Let's welcome Vaishali and Satyadev. வெல்கம். Thank you. எஸ் நிஜமாவே சொல்றேன். வெல்கம் பேக்னு எனக்கு சொல்லுடா. வெல்கம் பேக் வைஷாலி. தேங்க் யூ. 2 பேருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ இந்த லவ்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். என் கணவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது வந்து கணவனுக்கு மட்டும் தான் இருக்கணுமா? அதாவது மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் கணவன்களுக்கும் வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. அதில் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க, எதெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்குன்றதை நீங்கள் சொல்ல போறீங்க. யா ஸோ செந்தில்ண்ணா நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, கண்ணுக்கு லட்சணமா, அதே போல் ஒரு கிராமத்து பொண்ணா, முக்கியமாக என்னோட கலர் கொஞ்சம் கூட அப்படி இருக்கணும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி தான் அவங்க அமைஞ்சாங்க. மற்றபடி அவங்க பாடணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் அப்படி அமைஞ்சது இன்னும் கூடுதலான ஒரு வரமா நினைக்கிறேன். அருமை அருமை. எனக்கு வந்து அவர் இப்படி ஹைட்டா இருக்கணும், கலரா இருக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ஆசையும் இல்லை. ஓகே. ரொம்ப லவ் பண்ணணும், கொஞ்ச நேரம் இல்லைனா கூட மிஸ் பண்ணணும், இப்படி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நினைச்ச மாதிரியே ஒரு வீட்டுக்காரரு கிடைச்சிருக்காரு. நானே போதும் போதுங்கிற அளவுக்கு என்னைய வந்து எப்பவுமே கூட இருந்து லவ் பண்ணிட்டே இருப்பாரு. நான் மிஸ் பண்ற விஷயம், ஐ மீன் நான் நினைச்ச அது அமையாத ஒரு விஷயம் ஒன்று. எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி வீட்டுக்காரர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஊர் சுற்றணும். நான் ஃபோன் பண்ணி ஏங்க எப்போ நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு. தெய்வமே கையை யாராருக்கு வேணுமோ தொட்டு கும்பிட்டு போயிடுறோம். அப்பா, உலக வரலாற்றில் முதல் முறையாக கணவன் ஃப்ரெண்ட்ஸோட போட்டோம், ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும், நல்லா சந்தோஷமா வெளியே இருக்கட்டும் அப்படி சொல்லக்கூடிய மனைவி. அந்த கணவர் வந்து அவ்வளவு நல்லவரா இருந்திருக்காரு, அதனால அவங்க அப்படி இருக்காங்க. ஆனா நீ அப்படி கிடையாது தம்பி. எங்கெங்கெல்லாம் எங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு கொஞ்சம் சொல்ல. என்னது? வாங்க என்னன்னு பேசுவோம். கார்த்திக் அண்ணா கிட்ட இன்னைக்கு என்ன நான் பேசுறேன். அந்த நீங்க என்னமா ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்கணும் இப்போ. ஓகேவா? ஹலோ சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. சரி வச்சிடவா அப்ப. என்னைக்கெல்லாம் வந்து வாய்ஸ்ல ஒரு தயக்கம் தெரியுது, என்ன காரணம்? இல்லை சும்மா இந்த பசங்கள்லாம் சும்மா சின்னதா டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஃப்ரெண்டுங்க? உங்களுக்கு தான் ஃப்ரெண்டே இல்லை, நீங்க யார்கிட்ட பேசி நான் பார்த்தது இல்லை. எந்த ஃப்ரெண்டு இது? கார்த்தி இருக்காப்ல. ஆமா கார்த்தி. சொல்லிருக்கேன், அடிக்கடி சொல்லுவேன்ல. ஆமா ஆமா கார்த்தி தான். எங்க போறீங்க? இது இந்த கோவா பக்கமா தான் போலான்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. கோவா பக்கமா போறீங்களா? ஆமாம்மா. நீங்க கோவாவுக்கு போங்க, எங்க வேணா போங்க. ஆனா நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணி தெளிவா பேசணும். பேச்சுல தடுமாற்றம் தெரிஞ்சுச்சுன்னா உடனே வந்து நான் கோவா வர்ற மாதிரி ஆயிரும். இல்ல நான் எப்படியும் போயிட்டு நான் கொஞ்ச நேரம் இந்த தூங்குறது அது இதுன்னு கொஞ்சம் அந்த மாதிரி நேரத்துல தான் ஃபோன் எடுக்க முடியாது. மற்றபடி நீ வந்துட்டு எப்போ கூப்பிட்டாலும் நான் எடுத்துறேன். சரி பத்திரம் போயிட்டு வாங்க. சரிம்மா போயிட்டு வாங்க. சரி. மற்றதை நான் கார்த்திக் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். போன் சுவிட்ச் ஆஃப். சூப்பர். சோ உங்களுக்கு பக்காவா அமைஞ்சிருக்கு. ஃபேண்டாஸ்டிக், ஹாப்பி, நைஸ். அடுத்ததா ஆரியன் ப்ரோ சுத்தி அவங்க கிட்ட கேட்கலாம். யா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரியன் ப்ரோ நீங்க சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, அது ரியாலிட்டி எப்படி இருக்கு? எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து கலைத்துறையில் இருக்கணும், நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கணும், அட்லீஸ்ட் நல்ல லிஸ்னராவது இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்தேன். என்னை விட பெட்டர் சிங்கராகவே இருக்கிறதுன்றது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. நீங்க வந்து 10க்கு 10 6 10க்கு 10. சூப்பர். ஓகே, இப்போ அக்கா நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நான் நாதஸ்வரம்லாம் பண்ணுற டைம், அப்போ வந்து டைரியில் வந்து எழுதி வைப்பேன் என் ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாலாக இருக்கணும் அண்ட் பார்க்க நல்லா இருக்கணும், நல்லா பாடணும்,
அதுக்கப்புறம் பயங்கரமாக ஜோக் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பிட்டு பிட்டாக எழுதி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 90% இவர்கிட்ட இருந்தது. அது பெரிய மிராக்கலாக இருந்தது எனக்கு. ஓகே. ஆனால் ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்தேன், அந்த 10%. எனக்கு வந்து சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனால் அவர் சீ ஃபுட்டே சாப்பிட மாட்டார். ஐயா 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 அந்த விஷயத்துக்கு நீ பயந்தியோ இல்லையோ, உன் கூட சேர்ந்தனால நானும் பயந்துட்டேன். அவங்க விட்ட அந்த கேப்ல நான் சீ ஃபுட் ஆயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. அண்ணி சொல்லுங்க நீ. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல கோவமே படக்கூடாது, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வேகமாகிற பர்சன்ட் கோவம் மட்டும்தான் வரும், பொறுமையே கிடையாது. சரி, அடுத்து. அதுக்கப்புறம் என்ன பயங்கரமா கேர் பண்ற மாதிரி ஒருத்தர் கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுல டிக் தான். கேர் வைஸ் வந்து அவங்க எல்லாரையுமே ரொம்ப நல்லா கேர் பண்ணுவாங்க. So அந்த மாதிரி தான் எனக்கு. எல்லாரும் கேர் பண்றதுக்காக ஷோ கிடையாது. உன்னை கேர் பண்ணணும் இல்லையா அதை பார்க்க தான் ஷோ. அதுக்கப்புறம் சிம்பு மாதிரி அழகா ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு அதுவே எனக்கு சாக்குடா. இங்க வா, இங்க வா. நீ இப்படி பார்த்து அவளை பார்த்து நில்லு. என்ன இன்னொரு மறுக்கா சொல்லு. சிம்பு மாதிரி இப்ப போடுற மூமெண்ட். நான் சிம்பு மாதிரி கேட்டதுக்காக அதே மாதிரி ஆடி காமிச்சால. சூப்பர், இட்ஸ் அப்ரிஷியேட். என் மனைவிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்றது தான் ஒரு எடுத்துக்காட்டு. ஐயோ. எஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாட் ஆர்? நான் நிறைய விஷயங்கள் அடிபட்டதுனால வாழ்க்கையில எனக்கு வரப்போறவங்க நான் என்ன கோவப்பட்டாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அமைதியா இருந்தாங்கன்னா என் கோவம் அடங்கிடும். அந்த மாதிரி ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்தாங்க. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் கோவம் என்னன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா இவங்க அதிகமா கோவப்படுறாங்க இப்ப வர வர. இவங்க கோவப்படுறதுனால நான் பட்ட கோவம்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் அமைதியாயிட்டேன் வர வர. இது உங்க மன குமுறல், உங்க மன பாதிப்பு. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பெண் எதிர்பார்த்தேன், எனக்கு அப்படி அமையல, நான் தான் மாத்திக்கிட்டேன். சோ எல்லாருக்கும் சொல்றது அதான். ரெண்டு பேரும் பெண்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் இது இல்ல. பிரிச்சு விட்டுருங்க. ஷோலே பிரிச்சு விட்டுருங்க எங்க ரெண்டு பேரும். இல்ல, நான் அமைதியா இருக்கணும் பொண்டாடி தான் எதிர்பார்த்தேன். சரி, அது எனக்கு கிடைக்காதுன்னு ஆயிடுச்சு. வெல் டன். எஸ், பாண்டி கமலண்ணா நீங்க சொல்லுங்க. நம்ம அப்பா ஒய்ஃப் கிட்ட கேட்போம். சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ரியாலிட்டி எப்படி இருக்கு? ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து வாரணமாயிரம் சூர்யா மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆசை போயிடுச்சு. சூர்யாக்கும் இங்கிட்டும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த பேக்கும் இல்லை, ஃபேமிலி பேக் தான் இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டேன். இப்போ நீங்களும் அதே மாதிரி ஹானஸ்டா சொல்லணும். ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். நடிகை சின்ன வயசுல டிவி பார்க்கும்போது, தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் சின்ன வயசுல எனக்கு ஆசை. உண்மையிலேயே சொல்ல போனால் நான் செம்ம சந்தோஷம். நிறைய பேர் எங்கேயாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது பார்க்க சொல்லுவாங்க, உங்களை சுனேனா மாதிரி இருக்குல்ல, ஆண்ட்ரியா மாதிரி இருக்கு ஒரு சாயலில், எங்கேயோ நடிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. என்ன எங்கேயும் கேட்க மாட்டாங்க, தம்பி நீ நடிகரா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிகமாக இருக்கு நடிகமாக இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் பொறாமையாக இருக்கும். சார் இவ்வளோ அழகாக இருக்காளே, இல்லை இவளை பற்றி கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அது வந்து என் ஒய்ஃபாக கிடைச்சது வந்து ரொம்ப சூப்பர். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டிலையும் அமைஞ்சிருச்சு. அதனால ஹாப்பி. சூப்பர் சூப்பர். இப்போ வருவோம். இப்ப வா உட்காந்து பேசுவோம். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியை உங்ககிட்ட கிடையாது. சத்யா ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மென்னுக்கும் வந்து யார் ஒய்ஃப், இவங்க ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப், அந்த சின்ன வயசுலேருந்து தேடல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த தேடலில் வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அவங்க கூட எதுவுமே செட் ஆகலை. பட் இவங்கள பார்த்த உடனே அந்த மூமெண்ட்டே வந்து எனக்கு வந்து அந்த மின்னல் பாஞ்சு அந்த பட்டர்ஃப்ளை போய் அப்படி இப்படிலாம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது வந்து அப்படியே எனக்கு அமைஞ்சிருச்சு. ஆமாம். சரி, எனக்கு அந்த எக்ஸாக்ட்டான அந்த மொமெண்ட்டை சொல்லுங்களேன். ஆக்சுவலி 11th 10th சிபிஎஸ்சி மாதிரி மெட்ரிக் ஸ்கூல். 11th? ஆமாம், 11th we know each other. நாங்கள் கிளாஸ்மேட். ஸ்கூல்லே லாக்கா? அப்படியே முடிவு பண்ணிட்டேன், இவ தான் தட்டுறோம் தூக்குறோம். ஸோ அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 15 years லவ் போயிட்டு. சூப்பர். சொல்லுமா வைஷாலி, தனிகா.
என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வரும்போது என்னன்னா எல்லாருமே வந்து நான் சொல்றதை கேட்டு ஆமாத்தால எல்லாம் போட்டாங்க. எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறவர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறவர் வந்து நான் சொல்றேன்னா அது எதிர் பேச்சா இருக்கணும், ஒரு வந்து மேன்லியா இருக்கணும், நல்ல ஒரு ஆம்பளை மாதிரி பேசணும், லைக் கோவப்படணும், அப்புறம் நம்மளை எதிர்த்து பேசணும், அது திமிரா இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து கேட்டேன். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். அப்படிதான் வந்து தேவ் வந்து பார்த்த உடனே, ஏன்னா மித்த பாய்ஸ்ல நான் வேண்டாம்னு சொல்லிட்டா வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணாங்க. ஆனா நான் இவனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு வேண்டாம்னு சொன்னோடனே வரவே இல்லை, போயிட்டான். அப்பதான் நினைச்சேன் ஓ இவன் தான் ஆம்பளை போல, ஏன்னா நம்மள தேட வச்சுட்டால. அப்போ ஓ இதான் அந்த ஆம்பளை போல. ஓகே ஓகே ஓகே. ஆனா பார்த்த உடனே இந்த பையன் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றேன் நம்ம தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டோம். ஏன்னா நம்மளை எதிர்த்து பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஓ இப்பதான் நம்மளுக்கு வந்து ஃபீலிங் வருது போல, நம்மளுக்கு உணர்ச்சி எல்லாம் இப்பதான் வருது, தப்பான எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டேன் அப்படின்னு வந்து இப்பதான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ பிரச்சனை ஓகேட்டு தான். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல உண்மைகளையும் பல ஓப்பனான விஷயங்களையும் பேசினதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். இவ்வளோ நேரம் வந்து வாயால நிறைய விஷயங்களை பேசி பயங்கரமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை பண்ண வச்சு அதுல எவ்வளவு காதல் இருக்கு, எப்படிலாம் வந்து இன்டிமசி இருக்கு, எவ்வளவு கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் பயாலஜி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம டெஸ்ட் ஓகே. சோ அது என்ன அப்படின்றத வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். இந்த விளையாட்டோட பேரு வா அருகில் வா. என்ன ஏதோ பேய் படம் பேரெல்லாம் சொல்றேன். அதான் அந்த அளவுக்கு திகிலானது. உன் கூட விளையாடும் போது அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். திகிலா இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம். வைஷாலி வாயை மூடுறோம், அடுத்து இங்க இருக்கிற ஸ்விட்சை தட்டுறோம், இதுல இருந்து ஒரு ப்ரெஷர் கிளம்பும், அந்த பாலை வை அதை கரெக்டா அப்படி பறக்கிற மாதிரி வைக்கணும். எஸ், இந்த பறக்கிற மாதிரி இருக்கிற இந்த பாலை உங்க கை காலெல்லாம் நீங்க எதையுமே யூஸ் பண்ணாம உங்களோட ஃபேஸை மட்டுமே யூஸ் பண்ணி இங்க இருக்கிற இந்த பாலை கொண்டு போய் அந்த பவுல்ல போட போறீங்க. சோ யார் வந்து அதிகமா போடுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். பெரியம்மு குட்டியம்மு, லெட்ஸ் வெல்கம் கார்த்தி அண்ட் காயு. உங்களுக்கு கொடுக்க போற டைம் 3 minutes and the 3 minutes starts now. கண்ணம் 3 2 catch. கார்த்திகா நான் கையெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. சூப்பர் மச்சான். இடினா கம் ஆன். மச்சானுக்கு ஒரு பால் பத்தாது, 2-3 பால். எனக்கு என்னமோ கார்த்திகா நான் டெய்லி வீட்ல விளையாடுவோம். கரெக்ட்டா விளையாடுறாங்க. யாரோட விளையாடுவாருன்னு தெரியல. நான் சொல்றேன். அது கீழே வந்துச்சா? ஓகே, கொடுக்கப்பட்ட 3 minutesல 2 minutes ஓவர். எஸ். அவ்வளவுதான், கணக்குதா. என்ன கார்த்தியானா எனக்கு பின்னாடியில இருந்து வேற மாதிரி தெரியுது. இன்னும் 15 seconds இருக்கு. 360. கார்த்திகனா இந்த கேமுக்கு ஒரு முன் உதாரணமா நீங்க ஆயிருக்கீங்க. கேம்னு கூப்பிட்டு மூச்சு திணற போட்டு தள்ளிடுவீங்க. இது கிட்ட பாத்தீங்களா? அப்படி இருக்கு. இது கிட்ட எப்படி கண்ணு மாதிரி நிக்கிறாருன்னு. ஆமா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நிறைய இந்த மாதிரி விளையாடி பழகி இருப்பான்னு தோணுது. சோ கொடுக்கப்பட்ட டைம் லிமிட்ல ஃபர்ஸ்ட் விளையாடின நம்மளுடைய கார்த்திக் அண்ட் காயு அவர்கள் 1 2 3 4 5 6 7 7 பந்துகளை வந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ 7 பந்துகளை மொத்தமாக வந்து 4 நிமிஷத்தில் கலெக்ட் பண்ணி ஒரு அமேசிங்கான ஒரு டார்கெட்டை வந்து நம்ம கார்த்திக் அண்ணா அண்ட் காயு வந்து செட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் காயு, தேங்க்யூ. ஓகே,
லெட்ஸ் வெல்கம் வைஷாலி அண்ட் சத்யா. ஸோ வாரியில் வாழ உங்களுக்கான 4 minutes starts now. புடிச்சிட்டாடா, புடிச்சிட்டா. ஐயோ ஜி லவ்வோட பண்ண சொன்னாங்க, நீ ஏதோ ஒரு வெறியில பண்ற. அடி அவ்வளவுதான் முடிஞ்சது. மூக்கு பஞ்சர் ஆச்சா கொஞ்சம் கோச்சுக்காது. அண்ணா இதே ஸ்பீட்ல போனா 4 நிமிஷத்துக்கு 40 பந்து கலெக்ட் பண்ணுவான். எக்ஸ்ட்ரா பால்ஸ் கேட்பான்னு நினைக்கிறேன். நீ ஸ்மைலி வேடா, நல்ல பாலா வேணுமா? கிரிக்கெட் பால் தரவா? ஒரு வாட்டி முட்டிட்டா பத்தாது. ஓகே ஓகே கம் கம் கம். கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க இன்னும். அப்படி போங்க. எல்லாம் கீழே போங்க, கீழே. விட வேண்டாமா? லாஸ்ட் 10 seconds. 7 6 5 4 3 2 1. வாரியில் வாழ கொடுக்கப்பட்ட 4 minutesல வந்து நம்மளுடைய வைஷாலி அண்ட் சத்யதேவ் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. Well played, Vaishali and Satya. Please take a seat. Thank you. So let's welcome Sendil and Rajlakshmi. வாரியில் வாழ உங்களுக்கான 4 minutes starts now. ஆஹா ஓடு. ஃபர்ஸ்ட் பாலே பத்தியா கேட்ச். Come on. செகண்ட் பாலே பத்தியா கேட்ச். கை தட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட். டைம் இருக்கு. டைம் இருக்கு. இன்னும் 30 seconds இருக்கு. போலாம். வாங்க. இன்னொரு பால் எடுக்கலாம். சூப்பர். ஸோ 4 நிமிஷத்துல வா அருகில் வாழ நம்மளுடைய செந்தில் அண்ணன் ராஜலட்சுமி அவர்கள் வந்து நிறைய பந்துகளை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிடலாம். அந்த பவுலில் அப்படியே போட்டுருவா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 பந்துகள் பவுல்ல இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒன்றும் வந்து ஆட் பண்றோம், ஏன்னா பவுல்ல பட்டு கீழே விழுந்ததுனால. ஸோ மொத்தம் 12 பந்துகளை 4 நிமிஷத்துல கலெக்ட் பண்ணிருக்கீங்க. 2 தான் மிஸ். 4 நிமிஷத்துல 12 பந்துகளை கலெக்ட் பண்ணிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். வெல் டன், சூப்பர்ண்ணே. அடுத்து விளையாடுறவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தலாம். தேங்க்யூ ஸோ மச்.